Praise be to the name of our triune God, the Father, the Son, the Holy Spirit, yesterday, today and forevermore. நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். We welcome you all to this video teaching. இந்த காணொளி வாயிலாக உங்கள் மத்தியிலே இந்த காரியங்களை குறித்து பேசுவதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். உங்களை வரவேற்கிறேன். We are studying the concept of evil and suffering from a biblical perspective. நாம் தீமைகளை குறித்தும் பாடுகளை குறித்தும் வேதத்தின் அடிப்படையிலே நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். In the first session and that is in the last session we have opened up the concept of evil and suffering. நாம் நேற்றைய தினத்திலும் அல்லது இந்த முந்தைய பாகத்திலும் நாம் இந்த பாடுகளை குறித்தும் இந்த தீமையான காரியங்களை குறித்தும் பல கோணங்களில் நாம் பார்த்தோம். Primarily the question asked by Christians and non-Christians alike. கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாதோர் கேட்கிற சில கேள்விகளை குறித்தும், unique questions from the believers, விசுவாசிகள் கேட்கிற சில முக்கியமான கேள்விகளை குறித்தும், the arguments present by atheists that God doesn't exist because evil occurs, நாத்திகர்கள் எழும்புகிற சில விவாதங்களை குறித்தும், and the questions or the responses from the various religions and world views. சில கேள்விகள் மற்றும் இதை குறித்தான வைக்கிற வாதங்களை குறித்தும், உலகத்திலே இதை குறித்து பேசுகிற காரியங்களை குறித்தும் அவர்கள் முன்வைக்கிற வாதங்களை குறித்தும் நாம் பார்த்தோம். And also we had seen that not only the Bible admits the presence of evil, the Bible defines the presence of evil, but also the Bible elucidates us regarding the ways which evil would come from. வேத புஸ்தகம் இந்த தீமையான காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது என்றும், இந்த தீமையான காரியங்கள் எவ்வாறு நம்மை சந்திக்கிறது என்றும், இந்த தீமையான காரியத்திற்கு பின்பாக தேவன் இருக்கிறார் என்பதை குறித்தும் நாம் வேத புஸ்தகத்திலிருந்து திட்டம் தெளிவாக பார்த்தோம். Not only the Bible declares that evil exists in various forms, but also the Bible declares that God, the biblical God, the triune God, full of divine attributes, exists throughout eternity. தேவன் இந்த உலகத்திலே தீமையான காரியங்கள் மட்டும் இருக்கிறது என்று அவர் கூறவில்லை. அவர் இருக்கிறார் என்றும், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்றும், அவர் இதற்கு இந்த தீமையான இந்த உபத்திரவங்களுக்கு பின்பாக அவர் செயல்படுகிறார் என்பதையும் குறித்து நாம் பார்த்தோம். And also we have seen some responses, primarily unbiblical responses towards the concept of suffering and evil. இந்த தீமையான இந்த பாடுகளை குறித்து வருகிற சில மறுமொழியாக பேசுகிற சில நபர்களுடைய காரியங்களின் குறித்து நாம் பார்த்தோம். The first session regarding various questions and ideologies concerning the existence of evil and suffering. தீமையான காரியங்கள் உலகத்திலே இருக்கிறது என்றும், பாடுகள் வேதனைகள் உலகத்திலே இருக்கிறது என்பதை குறித்தும் பல்வேறு கோணங்களிலே பல்வேறு வகையிலே நாம் முதல் பகுதியில் நாம் பார்த்தோம். This session we are going to discuss and deal with how God deals with the problem of evil and how we as Christians must react when evil occurs. ஆனால் இந்த பகுதியிலே நாம் மிக முக்கியமாக இந்த தீமையான காரியங்கள் நம்மை சந்திக்கிற வேளையிலே அவைகளை நாம் எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்றும், அவைகளை நாம் எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும், அவைகளுக்கு பின்பாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். We will try our best to provide credible answers from the Bible regarding the suffering and evil and the plans God has for it to reverse it. நாம் வேதத்திலிருந்து இந்த தீமையான காரியங்களை நாம் சந்திக்கிற வேளையில் அவைகளை நாம் எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்பதை குறித்த வேதத்திலிருந்து மிகவும் தெளிவான முறையாக நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோம். First, I would like to begin this session by saying that God permitted evil to exist but not created it. நான் இந்த பகுதியை எவ்வாறு ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்றால், தேவன் ஒருபோதும் தீமையை அவர் சிருஷ்டிக்கிறவரோ அல்லது அவைகளை உருவாக்குறவரோ அல்ல, மாறாக அந்த தீமைகளை நம்முடைய வாழ்விலே சில வேளைகளில் அவர் அனுமதிக்கிறார். Some people portray the biblical God as a monster, as an evil person. நாம் இன்றைய நாளிலேயும் பரவலாக பார்க்கிற வேளையிலே அநேகர் இந்த வேதம் கூறுகிற இந்த தெய்வத்தை ஒரு கொடுமையுள்ள ஒரு நபராக காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Because they wrongly justify claim that God himself created evil.
ஏனெனில் அவர்கள் தவறான முறையிலே இந்த வேதம் சொல்லுகிற தெய்வத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள். என்னவென்றால் இந்த தெய்வம் தானாகவே இந்த தீமையான காரியங்களை உருவாக்குகிறார், அவைகளை அவர் உருவாக்கி அவைகளை அனுமதிக்கிறார் என்பதை அவர்களுடைய ஒரு கொள்கையாக ஒரு கருத்தாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். But the reality is, ஆனால் உண்மை என்னவெனில் God didn't create evil, he couldn't create evil. தேவன் ஒருபோதும் தீமைகளை அவர் உருவாக்குவதில்லை, அவரால் உருவாக்கவும் முடியாது. This may be shocking to you. இது ஒருவேளை உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். Could God cannot create something? தேவனால் எதையாவது உருவாக்காமல் இருக்க முடியுமா? God can create everything he wishes. தேவனால் எல்லாவற்றையும் உருவாக்க முடியுமே. You are saying that God cannot create evil. நீங்கள் சொல்லுகிறீர்கள் தேவனால் தீமையான காரியங்களை உருவாக்க முடியாது என்று. How can this be true? அது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? We shall see that in a minute. நாம் சில நிமிடங்களில் அவைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். God doesn't create evil, he couldn't create evil, but when evil occurred, he does not stop that in the first place. There are many reasons for that, we'll get that. தேவன் ஒருபொழுதும் இந்த தீமையான காரியங்களை உருவாக்குவதில்லை, ஆனால் அவைகள் எழும்புகிற வேளையிலே அவைகளை அவர் அனுமதிக்கிறார். The truth is, it occurred in rebellion against him. The first time we saw evil in the scripture is when the angels rose against the true God. ஏனெனில் இந்த தீமையான காரியங்கள் அவருக்கே எதிராக நிற்கிற வேளையிலே அவர் எவ்வாறு அவைகளை உருவாக்கி இருக்க முடியும்? உதாரணமாக நாம் இந்த சாத்தானுடைய வீழ்ச்சியை நாம் குறித்து பார்க்கிற வேளையிலே அங்கே எழும்புகிற அந்த தீமையை அவர் உருவாக்கவில்லை, அது அவருக்கு எதிராக தானாகவே எழும்பினதை நாம் பார்க்கிறோம். The first evil occurred in rebellion against God. அது தேவனுக்கு முதலாவது எழுந்த தீமையானது தேவனுக்கு முரண்பட்டே அவைகள் எழும்பினதை நாம் பார்க்கிறோம். But God in his infinite wisdom uses that evil which in the first place is plotted against him for his own purposes. ஆனால் தேவன் சர்வ ஞானியாக இருந்தபடியினால் அப்படிப்பட்ட அவருக்கு விரோதமாக எழும்பின அந்த கிளர்ச்சியை கூட அவர் சாதகமாக மாற்றினார். We can see lot of examples from the Holy Bible. நாம் அநேக உதாரணங்களை வேத புத்தகத்திலிருந்து பார்க்க முடியும். Primarily in the book of Job in the Old Testament. நாம் குறிப்பாக முக்கியமாக இந்த யோபு புத்தகத்திலிருந்து இதை குறித்தான தெளிவான தகவலை நாம் எடுக்க முடியும். And in the life of Peter from Luke chapter 22. பேதுருவின் வாழ்விலிருந்து லூக்கா 22 அதிகாரத்தை நாம் வாசிக்கிற வேளையில் அங்கு பேதுருவுடைய உதாரணத்தை குறித்து விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். And in 2 Corinthians chapter 12 the example of Paul. நாம் 2 கொரிந்தியரை நாம் பார்க்கிற வேளையிலே அங்கு பவுல் நமக்கு மிக சிறந்த உதாரணமாக அங்கு நிற்கிறார். How God allowed evil to these people and through that evil his name is glorified. தேவன் எவ்வாறு இந்த தீமைகளை அவருடைய வாழ்க்கையிலே அங்கு அனுமதித்தார் என்றும் அந்த தீமையின் விளைவாக அவருடைய நாமம் எவ்வாறு மகிமைப்பட்டது என்பதை குறித்து நாம் அந்த அவைகளை எல்லாம் பார்க்கிறோம். I am encouraging you to read these chapters. நான் உங்களை நாங்கள் கூறிய இந்த காரியங்களை வாசிக்கும்படியாக உங்களை ஊக்குவிக்கிறேன். God was glorified in the suffering of Paul and Peter and in the life of Job. தேவன் இந்த பவுலுடைய வாழ்க்கையிலும் பேதுருடைய வாழ்க்கையிலும் யோபுடைய வாழ்க்கையிலும் அனுமதித்த தீமையின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். God didn't create evil, it rose in rebellion against him, but he turned the tables. He used that very own evil for his own purposes and for his glory. தேவன் ஒருபொழுதும் தீமையை உருவாக்குகிறவர் அல்ல, அவர் தீமையை அனுமதிக்கிறார். ஆனால் அவர் தீமையை அனுமதித்தாலும் அந்த தீமைகள் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காகவும் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவும் அந்த தீமைகளை பரிசுத்தவான்களுடைய வாழ்வில் அவர் அனுமதிக்கிறார் பார்க்கிறோம். Not only for his own purposes, அது அவருடைய திட்டத்தை மட்டுமல்ல, but also to demonstrate something. God allows evil to demonstrate something. சில காரியங்களை வெளியரங்கப்படுத்துவதற்காகவும் சில விதமான தீமைகளை நம்முடைய வாழ்விலே தேவன் அனுமதிக்கிறார். For example, turn with me to the book of Romans. உதாரணமாக என்னோடு கூட ரோமருக்கு எழுதின புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 3 verse 5 says that, ரோமர் 3வது அதிகாரம் 5வது வசனம் அங்கு இப்படியாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். But if our righteousness commend the righteousness of God, what shall we say? Is God unrighteous who taketh vengeance? I speak as a man.
ரோமர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக கூறுகிறது, நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதிரராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? So here two things are clearly shown. இங்கு 2 காரியங்கள் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. The unrighteousness of man versus the righteousness of God. மனிதனுடைய அந்த நீதி இல்லாத தன்மையும் தேவனுடைய அந்த நீதி உள்ள தன்மையும் இந்த 2 பக்கங்களையும் இந்த வசனம் விளக்குகிறது. Because this in Romans chapter 3 Paul outlines and describes and proves that man is so much in his sin, he is a wretched sinner. மனிதன் எவ்வேற்பட்ட அநீதி உள்ளவன் என்றும் அது தேவனுக்கு முரணானவன் என்றும் இந்த ரோமருக்கு எழுதின 3வது அதிகாரத்திலே அவர் பவுல் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறதை பார்க்கிறோம். Sin caused evil. இந்த பாவமானது தீமையை வரவழைக்கிறதாக இருக்கிறது. It is followed by suffering. அது நம்முடைய வாழ்க்கையில சில வேதனைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Also it demonstrates both the unrighteousness of humans and also the righteousness of God. அது நம்முடைய அந்த அநீதித்துவத்தையும் தேவனுடைய நீதித்துவத்தையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது இந்த தீமைகள். Not only that, அவைகள் மட்டுமல்லாதபடிக்கு the evil and suffering demonstrates the love of God for sinners like you and I. உங்களையும் என்னையும் போன்ற பாவிகளுக்கு இந்த தீமைகள் தேவனுடைய அன்பை மிக தெளிவாக விளக்குகிறது. Paul in Romans chapter 5 verse says like that. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிற வேளையில் அவர் இப்படியாக கூறுகிறார், but God commendeth his love towards us in that while we were yet sinners Christ died for us. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக கூறுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். The love of God is displayed because we have sinned in the first place. தேவனுடைய அன்பு மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டது எதன் மூலமாக எனில் மனிதன் பாவத்திற்குள்ளாக சென்றபடியினால். Why there is a sin? Because there is evil. ஏன் மனிதன் பாவம் செய்தான்? ஏன் பாவம் இருக்கிறது? These two are interrelated. ஏன் மனிதன் ஒரு தீமைக்குள்ளாக சென்றான் எனில் மனிதன் பாவம் செய்தபடியினால். So அதனால் evil and suffering displays the love of God towards you and me. தீமையான காரியங்களும் சில பாடுகளும் தேவனுடைய அன்பை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. The eternal love of God and the love of God in our day-to-day life. அது ஒருவேளை நித்திய அன்பாகவும் ஒருவேளை நமக்குள்ளாக நாம் அனுபவிக்கிற தேவனுடைய அன்பாகவும் அவைகள் இருக்கலாம். In midst of suffering only we know, in midst of evil only we know that God loves us so much. நாம் பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்கிற வேளையிலே நமக்கு தெரிய வரும் தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக நம் மீது இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. These are in the safer side or in the lighter side. There is a dark side also to this. இது நாணயத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது, நாணயத்தினுடைய மறுபகுதியும் இருக்கிறது. அது என்னவெனில், turn with me to the book of Romans chapter 9. ரோமருக்கு எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் verse 22 and 23. 22 23வது வசனங்கள். Let me read it for you. உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். What if God, willing to shew his wrath and to make his power known, endured with much long suffering the vessels of wrath fitted to destruction, and that he might make known the riches of his glory on the vessels of mercy which he had afore prepared unto glory. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தார். ஆனால் உனக்கென்ன? Paul is contrasting between two things. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 2 காரியங்களை முரண்படுத்தி அவர் பேசுகிறார். It is related with evil and suffering. ஒன்று, அது தீமையான காரியங்கள் உபத்திரவத்தையும் அங்கு கூறுகிறது. Because he says that on the vessels of mercy, தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தை இந்த கிருபா பாத்திரங்கள் மேல் தெரியப்படுத்தினார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது.
God is going to display his wrath. தேவன் தம்முடைய அந்த கோபாக்கினையை வெளிப்படுத்தினார். It is related to evil. அது எதன் விளைவாக எனில் அது தீமையின் விளைவாக. If there is no evil, அங்கு தீமை இல்லை எனில் there will be no need for a wrath. அங்கு கோபாக்கினை என்ற ஒன்று அவசியமில்லை. But because evil started in rebellion against God, there must be a wrath of God. இந்த தீமையான காரியங்கள் தேவனுக்கு முரணாக எழும்பிய ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுமானால் அங்கு தேவ கோபாக்கினை நிச்சயமாக வந்து ஆக வேண்டும். So the evil and suffering will demonstrate the wrath of God towards sinners who reject the grace of our Lord Jesus Christ. அதனால் எந்த ஒரு மனிதன் தேவன் கொடுக்கிற அந்த கிருபையை அவன் அசட்டை பண்ணுகிறானோ அவன் மீது தேவ கோபாக்கினை நிச்சயமாக வந்து சேரும். In the epistle of Jude chapter, there is only one chapter, verse 4 says that their destruction is written beforehand. The word prographo is used in Greek. யூதா என்கிற புத்தகத்திலே 4வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. இந்த பூர்வத்திலே என்கிற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Is there injustice with God? தேவனிடத்திலே நீதி இல்லையோ? No. நிச்சயமாக நீதி இல்லை என்று சொல்ல முடியாது. Romans chapter 9 verse 14 says that, ரோமர் 9வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, what shall we say then? Is there unrighteousness with God? God forbid. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. So we came to know that from the Holy Scriptures. அதனால் நாம் இந்த வேத புத்தகத்தின் வாயிலாக எவைகளை தெரிந்து கொள்கிறோம் என்னவென்றால், God didn't create evil but allowed evil. தேவன் ஒருபோதும் தீமை உருவாக்குவதில்லை, அவர் தீமைகளை அனுமதிக்கிறார். It occurred in rebellion against him in the first place. அது முதலாவது தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி உண்டு பண்ணினதினால் அவைகளை அனுமதித்தார். He permitted evil for his own glory and for the benefit of us. அவர் தீமைகளை அனுமதிப்பது அது நம்முடைய வாழ்வினுடைய மேம்பாட்டிற்காகவும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் அவர் அனுமதிக்கிறார். And also to demonstrate his righteousness, his love and his wrath. தேவனுடைய நீதியும் அவருடைய அன்பையும் அவருடைய கோபாக்கினையும் வெளிப்படுத்தவும் சில வேளைகளில் அவர் தீமைகளை அவர் அனுமதிக்கிறார். And next we going to discuss brief about the evil and the free will. நாம் அடுத்தபடியாக தீமைகளை குறித்தும் மனிதனுடைய சுய சித்தத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். Does this both terms or concepts have any relationship between them? இந்த இரண்டு காரியங்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்று நாம் கேட்போமானால், evil occurs when a free will is misused. தீமைகள் நம்முடைய வாழ்விலே வருகிறது எப்பொழுது எனில் நம்முடைய சுய சித்தத்தின் அடிப்படையில் நாம் செல்கிற வேளையிலே அங்கு நாம் தீமைகளை நாம் சந்திக்கிறோம். 1 John chapter 4 verse 8 says that God created man who ought always relate to him and to each other in love because God is love. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக கூறுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். God created man with an ability to relate to him and also relate to others in each other in love. தேவன் மனிதனை எப்படியாக சிருஷ்டித்தார் எனில் தம்மோடு அவன் அன்பாக இருக்கவும் அதே வேளையில் சக மனிதர்களோடு அன்பாக இருக்கும்படியாகவே மனிதனை சிருஷ்டித்தார். True love requires free choice. உண்மையான அன்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். Matthew chapter 22 மத்தேயு 22வது அதிகாரம் verse 37 to 39 we read. 37 முதல் 39 வரை நாம் வாசிக்கிற வேளையிலே, Jesus said unto him, thou shalt love the Lord thy God with all thy heart, with all thy soul and with all thy mind. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. This is the first and great commandment. இது முதலாம் பிரதான கற்பனை. And the second is like unto it. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவெனில், thou shalt love thy neighbor as thyself. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. Here God provides free will and free choice. இங்கு தேவன் சுய சித்தத்தையும் சுய தேர்வையும் முன்பாக வைக்கிறார்.
He does not force people. தேவன் ஒருபொழுதும் சக மனிதர்களை வலுக்கட்டாயம் படுத்துவதல்ல. When this free will is misused, evil occurs. எப்பொழுது இந்த சுய சித்தமானது தவறான முறையிலே செயல்படுகிறதோ அங்கு தீமையான காரியங்கள் வருகிறது. I am building up this all to demonstrate that God is not responsible for our personal evil committed by us or any other people in our day-to-day life. தேவன் ஒருபொழுதும் நம்முடைய சுய ஆசை சுய இஷ்டத்தின் விளைவாக நாம் சந்திக்கிற சில தீமைகளுக்கு அவர் ஒருபொழுதும் பொறுப்பாளி அல்ல. That we have to keep in mind. அதை நாம் நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். God gave us free will so that with our free will and our free choice we should love with all our heart and all our mind and all our soul. தேவன் நமக்கு சுயாதீனத்தை அவர் கொடுத்திருப்பார். ஆனால் அந்த சுயாதீனத்தின் மூலமாக நாம் மற்ற சக மனிதர்களை நேசிக்கவும் அவர்களை அன்பு செலுத்தவும் கடமைப்பட்டுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். But when man misuses the free will and does the exact opposite of loving the worldly desires other than loving God, evil and suffering follows. எப்பொழுது மனிதன் தன்னுடைய சுயாதீனத்தை அவன் தவறான முறையில் பயன்படுத்துகிறானோ அப்பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக விதமான கஷ்டங்களையும் வேதனைகளையும் தீமையான காரியங்களையும் சந்திக்க கூடும். Is that free will related to omnipotence of God? இந்த சுயாதீனத்தை தேவனுடைய சர்வ வல்லமையத்தோடு தொடர்புபடுத்த முடியுமா? There is a law called law of non-contradiction. முரண்பாடு இல்லாத தத்துவம், முரண்பாடு இல்லாத கொள்கை என்கிற ஒரு கொள்கை இருக்கிறது. That is, statement and its negation cannot be both true at the same time. உண்டு இல்லை என்பது ஒரே நேரத்தில் ரெண்டுமே சரியாக இருக்க முடியாது. Because, for example, ஏனெனில் உதாரணமாக I am speaking here right now. நான் இந்த இடத்துல இருந்து பேசுகிறேன். I am not sleeping right now. ஆனால் இதே வேளையில் நான் தூங்கிக் கொண்டில்லை. I cannot sleep and speak at the same time at the same place in the same position. நான் ஒரே ஸ்தலத்திலே இருந்து ஒரே வேளையிலே தூங்கிக் கொண்டும் பேசிக்கொண்டும் நிச்சயமாக இருக்க முடியாது. That is contradiction. இது முரண்பட்ட ஒரு காரியம். God cannot give us free will and also at the same time he will force us everyone to choose him. தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்துவிட்டு நாம் அவரை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. He decides that, ஆனால் அவர் அதை ஆசைப்படுகிறார். but he will not force that because he has given each and every human being to choose him or to reject him in his life. ஆனால் ஒருபோதும் எந்த ஒரு மனிதனையும் அவர் தன் பக்கமாக இழுக்கும்படியாக அவர் கட்டாயப்படுத்தவோ வலுக்கட்டாயம் செய்யவோ அவர் ஒருபோதும் வலுக்கட்டாயம் செய்வதோ இல்லை. ஆனால் ஒருபோதும் அந்த தேவன் எந்த ஒரு மனிதனையும் தன் பக்கமாக இழுக்க அவர் முயற்சிக்கவில்லை. ஆனால் அவர் அந்த மனிதன் தன் பக்கமாக வரும்படியாக விருப்பம் கொள்கிறார். Why am I all relating these two things? ஏன் நான் இந்த காரியங்களை அவ்வப்போது நான் இணைத்து பேசுகிறேன் என்றால், because I cannot give you a solution to evil and suffering apart from having a true and living relationship with the true God. நாம் தேவனுக்கும் நமக்கும் ஒரு சரியான முறையில் ஒரு உறவில்லாதபடியிலே இந்த 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 தீமையான காரியத்தை குறித்த பாடுகளை குறித்தான தெளிவான புரிந்து கொள்வது நமக்கு நிச்சயமாக இருக்க முடியாது. For us to overcome this evil and suffering, இந்த காரியத்தை நாம் மேற்கொள்ள, இந்த தீமையான காரியத்தையும் இந்த பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் we should choose God. நாம் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். Because he only has the plan to reverse in and to turn from sorrow into joy. தேவனால் மட்டுமே இந்த கண்ணீரின் பாதையை களிப்பாக மாற்ற முடியும். Some people ask that. சிலர் இப்படியாக கேள்விகளை கேட்கிறார்கள். If God is true, தேவன் உண்மையாகவே இருப்பாரானால் he can within a fraction of a second can make people to bow before him in time. அவரால் ஒரு நிமிஷத்தில் எல்லா ஜனங்களையும் அவருக்கு முன்பாக மண்டியிட வைக்க முடியாதா? Why is not God doing that? தேவன் ஏன் அவைகளை செய்யவில்லை? If he does that, we will all believe. அவர் அப்படியாக செய்தால் நாம் அவரை நம்புவோம். Here is where the free will comes. இங்குதான் சுயசித்தம் என்கிற ஒரு காரியம் வருகிறது. By primarily through the Holy Bible and through various other means he is
displaying to humankind that he always exists and man cannot exist without him without any doubt. பலவிதமான சூழ்நிலைகள் மூலமாக தேவன் தான் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் திட்டமும் தெளிவுமாக ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். Your eternal fate of evil and suffering is dependent upon what you choose concerning the true God. Or will you accept him or you reject him? தேவனை தெரிந்து கொள்வதும் தேவனை நிராகரிப்பதை வைத்து நம்முடைய நித்திய, அதாவது எதிர்கால வாழ்வு, நம்முடைய நித்திய வாழ்வு இந்த தெரிந்து கொள்வதின் அடிப்படையிலேயே தீர்மானமாகிறது. When we speak about the will of God, நாம் தேவனுடைய சித்தத்தை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே we can divide that into 4 different kinds. நாம் அதை 4 வகையாக பிரிக்க முடியும். For the first is called determined will or decretive will. முதலாவது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். That is, God has determined something and nothing shall tamper them and it will come to fruition without any failure. தேவன் ஒரு காரியத்தை திட்டமும் தெளிவுமாக அவர் தீர்மானித்து விட்டால் அந்த காரியம் நிச்சயமாக நடந்தே ஆக வேண்டும். அதில் எந்த விதமான குளறுபடிகளோ மாற்று கருத்தோ ஒருபோதும் இருக்காது. For example, உதாரணமாக the first coming and the second coming of our Lord Jesus Christ, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை மற்றும் இரண்டாம் வருகை, the first coming happened without fail in spite of many hindrances. முதலாம் வருகை அநேக விதமான எதிரடையான சூழல்கள் இருந்த போதிலும் அந்த முதல் வருகை தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக நடந்தேறிவிட்டது. God has declared that it will certainly come to pass. ஏனெனில் தேவன் அதை திட்டமும் தெளிவுமாக தீர்மானித்து விட்டார். அதனால் அவைகள் நடந்தேறியது. Just like that, அதே போல he is going to return a second time to this world. அதே போல அவர் இரண்டாவது முறையும் வரவிருக்கிறார். As the King of Kings and Lord of Lords. அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் தேவாதி தேவனாக அவர் இரண்டாவது பொழுதும் வர இருக்கிறார். Whether you like it or not, நாம் அதை விரும்பலாம் விரும்பாமல் இருக்கலாம். whether you desire it or not, நாம் அதை ஆசைப்படலாம் ஆசைப்படாமல் இருக்கலாம். you expect it or not, நாம் அதை எதிர்பார்க்கலாம் எதிர்பாராமல் இருக்கலாம். he will certainly return. ஆனால் அவருடைய திட்டத்தின் பிரகாரமாக நிச்சயமாக வருவார். No one can stop that. எந்த ஒரு மனிதராலும் அதை தடுக்க முடியாது. Certain things are in the decretive will of God. இவைகள் எல்லாம் தேவனுடைய ஆதீனத்திலே அவைகள் முன்குறிக்கப்பட்டவைகள், அது நடந்தே ஆகும். The second is desired will. இரண்டாவது விருப்பப்படுகிற சித்தம். God desires something. தேவன் அநேக காரியங்களை அவர் விரும்புகிறார். Unlike the first will, அது முதல் சித்தத்தை போல அல்ல. it may come to fruition or it may not. இந்த இரண்டாவது காரியம் அது ஒருவேளை நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். The Bible says that God desires all people must come to the knowledge of him and to accept him. எல்லா மனிதரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதே தேவனுடைய பரிபூரண சித்தமாக இருக்கு. But the other side also Bible says that many will choose the broad way, not the narrow way. They will reject the gospel. ஆனால் அதே வேளை நாணயத்தின் மறுபகுதியை நாம் பார்க்கிற வேளையிலே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அநேகர் அந்த குறுகலான அந்த இடுக்கமான பாதைகளை தெரிந்து கொள்ளாமல் கேட்டுக்கு போகிற அந்த விரிவான பாதையை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று. The third is permissive will. மூன்றாவது அனுமதிக்கப்பட்ட சித்தம். Even though God does not desire that, because he gave free will to humans, he allows that in time. தேவன் மனிதனுக்கு சுவாதீனம் கொடுத்திருக்கிறபடினாலே சில காரியங்களை அவன் விருப்பத்தின் அடிப்படையில் அவைகளை அனுமதிக்கிறார். For example, உதாரணமாக, even though God said to the first human beings, the first human family, that you should not eat from the tree of good and evil, God permitted, allowed them to eat, didn't force them to stop eating. தேவன் படைத்த அந்த முதல் குடும்பத்திற்கு அவர் சில கட்டளைகளை கொடுத்து இதை செய்யாதே இதை செய் என்று சொன்ன பின்பாகவும் அவர்கள் தேவனுக்கு முரணான சில காரியங்களை அவர்கள் செய்கிற வேளையிலும் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுகிற வேளையிலும் தேவன் அவைகளை அனுமதித்தார். அவைகள் அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு அவர் குறுக்க ஒருபொழுதும் நிற்கவில்லை. இது அனுமதிக்கப்பட்ட சித்தமாக இருக்கிறது. இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடிகிறது. Does not want certain things to happen in our life. தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சில காரியங்கள் நடக்கக்கூடாது என்று இருந்த பொழுதிலும் God permits us to do that because he has created us with
free will. தேவன் நம்மை சுவாதீனத்தோடு படைத்திருக்கிறபடினால அவர் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார். Last one is secret will. இறுதியாக அது ரகசியமான சில சித்தங்கள் இருக்கிறது. Deuteronomy chapter 29 verse 29 says that. உபாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, Secret things are with God. மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியவைகள். For example, உதாரணமாக the date of return of Lord Jesus Christ to planet Earth. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை குறித்தான அந்த நாளை குறித்து வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. The Bible speaks about the certainty of his coming, not the date of his coming. அவர் வருகிறார் என்று வேதம் கூறுகிறதே தவிர அவர் இந்த நாளில் தான் வருகிறார் என்பதை வேதம் கூறவில்லை. That is only known to the three members of the Trinity. அது திருத்துவத்தினுடைய 3 நபர்களுக்கு மட்டுமே தெரிகிறது. Even the angels. அது தூதர்களுக்கும் தெரியாது. When will I die? நான் எப்பொழுது இறப்பேன் என்றும் I don't know. நமக்கு தெரியாது. But God knows. ஆனால் தேவனுக்கு தெரியும். God is not revealing to every person that you will die in this date and this time. தேவன் ஒருபொழுதும் இந்த நாளிலே இந்த நிமிடத்திலே இறக்க போகிறாய் என்பதை அவர் திட்டம் தெளிவாக விளக்க வேண்டும் என்பது அவசியமல்ல. Even though I will be dying in for example, even though I am dying in 50 years later, நான் 50 ஆண்டுகள் கழித்து நாம் இறக்க நேர்ந்தாலும், if God reveals that to me, you will die in this date and this time, it will be uncomfortable to me. தேவன் அவைகளை எனக்கு இப்பொழுது திட்டம் தெளிவாக கூறிவிட்டால் எனக்கு அது சில விதமான சலசலப்பை கொண்டு வரும். So now you can ask, you may have the question. இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். Is God really omnipotent? தேவன் உண்மையாகவே சர்வ வல்லமை உள்ளவராக இருப்பாரானால், God is omnipotent. He could have stopped Adam from eating the fruit. தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்தால் ஆதாமை அந்த பழத்தை சாப்பிட விடாது அவர் தடுத்திருக்க முடியுமே என்று நாம் கேள்வி கேட்கலாம். God cannot do things that contradict his nature and will. தேவன் ஒருபொழுதும் அவருடைய சுபாவத்திற்கு மாறான எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்ய போவதில்லை. Some people ask, சிலர் இப்படியாக கேட்கிறார்கள், God created a stone which he can't even lift. தேவன் அவராலே தூக்க முடியாத ஒரு கல்லை உண்டு பண்ண முடியுமா என்று. That is contrary to his nature. அது அவருடைய குணாதிசயத்திற்கு மாறான காரியம். Just like that. அதே போல Why God is allowing evil? ஏன் தேவன் சில தீமையான காரியங்களை அனுமதிக்கிறார்? God has purposes. அதற்கு பின்பாக அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. God has different wills. அதை குறித்தான அவர் பலவிதமான சித்தம் கொண்டிருக்கிறார். We can't suddenly and blindly blame God for everything. நாம் உடனடியாக அநேக வேளையிலே தேவனை நாம் குற்றம் சாட்டி விடுகிறோம். Next we are going to see about the origin of evil. நாம் இந்த தீமைகள் உருவான விதத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். Last session itself I touched this a little bit. நாம் கடைசி பகுதியில் இதை குறித்து நாம் மேலோட்டமாக நாம் பார்த்தோம். According to the Holy Bible, வேத புத்தகத்தின் மூலமாக we came to know that நமக்கு ஒரு காரியம் தெரிய வருகிறது. evil originated from a group of angels led by an angel called Lucifer, a title Lucifer. தீமையான காரியங்கள் எப்பொழுது ஆரம்பித்தது என்று பார்ப்போமானால் அது லூசிபர் என்ற ஒரு தூதன் மூலமாக அவைகள் ஆரம்பித்ததை நாம் பார்த்தோம். He rose against God and he opposed God. அவன் தேவனுக்கு விரோதமாகவே எழும்பி தேவனையே அவன் எதிர்த்து நிற்கிறவனாக மாறினான். There is no external influence to trigger him. அவனுக்கு எந்த விதமான வெளி தூண்டல்களும் இல்லை. He directly and he chose to disobey God. அவன் நேர்முகமாகவே அவனுக்குள்ளாக எழும்பின சில கிளர்ச்சியின் விளைவாகவே அவன் தேவனுக்கு எதிராக மாறினான். Because of his pride. குறிப்பாக அவனுக்குள்ளாக எழுந்த பெருமை நிமித்தமாக. You can see that about in Isaiah chapter 14 and Ezekiel chapter 28. இதை குறித்து நாம் ஏசாயா 14வது அதிகாரம் மற்றும் ஏசாயா 28வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். And next, for humans, evil originated from the Garden of Eden. மனித குலத்தை நாம் பார்க்கிற வேளையிலே இந்த மனித குலத்திற்கு தீமையானது எங்கிருந்து ஆரம்பித்தது எனில் அவைகள் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. Satan acted as a
அங்கு சாத்தான் தந்திரமுள்ளவனாக அநேக காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். From there, evil started and follows up until this day. அங்கிருந்து அந்த சாத்தான் சில தீமையான காரியங்களை எழுப்பிவிட்டபடியினால் அவைகள் இன்றும் வரையிலும் தொடர்கிறதாக இருக்கிறது. Evil followed sin. பாவத்தின் விளைவாக தீமையான காரியங்கள் உலகத்திற்குள்ளாக நுழைந்தது. And the suffering followed evil. இந்த தீமையான காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே பாடுகளையும் வேதனைகளையும் அளிக்கிறதாக இருக்கிறது. Even though Satan is the originator of evil. சாத்தானே இந்த தீமையான காரியங்களுக்கு அவன் இந்த தீமையான காரியங்கள் உருவாவதற்கு சாத்தானே முதலும் முக்கியமான காரணமாக திகழ்கிறான். But God allowed in time as an agent of testing for his own purposes. ஆனால் தேவன் அவனை அனுமதித்திருக்கிறார். எதற்கென சில விதமான செயல்களுக்காக தேவன் சாத்தானை இந்த உலகத்திலே அவர் அனுமதித்திருக்கிறார். Now you have a question. இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். Up until right now you are speaking about only the bad news and the evil things. தொடக்கத்திலிருந்து இப்பொழுது வரையிலும் நீங்கள் எப்பொழுதுமே தீமையான காரியங்களை குறித்து மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி எழலாம். Is there any good thing for us? எங்களுக்கு என்று ஏதேனும் நற்செய்தி இருக்கிறதா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். Yes, there is a good news. நிச்சயமாக இருக்கிறது உங்களுக்கு என்று ஒரு சுப செய்தி. The good news that only could be told by the holy scriptures and no one else. இந்த நற்செய்தி ஒரே ஒரு இடத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மட்டுமே. You can never find any solution to evil from any perspective that is any credible solution. எந்த விதமான ஒரு பதிலையும் எந்தவித இடத்திலிருந்தும் அல்லது வேறெங்கோ இருந்தோ நாம் நிச்சயமாக பெறவே இயலாது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் இந்த பாடுகள் வழியாக நாம் எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்பதை குறித்தான திட்டமும் தெளிவும் நிச்சயமாக நம்முடைய கரத்தில் இருக்கிற வேத புத்தகத்தில் உண்டு. If you ask about why evil occurs, many people can explain for hours and hours because this is why because evil occurs, this is why because suffering occurs. But when you ask for the solution, apart from the Holy Bible and from the words of true God, there is no real solution because evil started in rebellion against God. நாம் இந்த தீமையான காரியங்கள் எங்கிருந்து ஆரம்பித்தது என்ற ஒரு கேள்வியை நாம் எறிவோமானால் அதற்கு பலவிதமான பதிலை அது இங்கிருந்து வந்தது அங்கிருந்து வந்தது என்று பலர் பலவிதமான தகவல்களை நமக்கு கூறலாம். ஆனால் இந்த காரியங்களிலிருந்து வெளிவருவதற்கு அல்லது இந்த காரியங்கள் ஊடாக எப்படியாக கடந்து செல்வது என்பதை குறித்து நம்ம கேள்வி முன்வைப்போமானால் அதற்கு பரிசுத்த வேதம் மட்டுமே, தேவன் எழுதி கொடுத்த இந்த வேதம் மட்டுமே திட்டமும் தெளிவுமான ஒரு காரியத்தை நமக்கு விளக்குகிறது. If you exclude God, there is no response, no deliverance, no redemption. நாம் தேவனை, இந்த வேதம் கூறுகிற தேவனை நாம் தள்ளிவிட்டால் இந்த பாடுகளிலிருந்து நமக்கு நிச்சயமாக ஒருபொழுதும் விடுதலை கிடையாது. There is where atheists and agnostics and God deniers fail. இந்த இடத்தில் தான் நாத்திகர்களும் சில மதத்தை சார்ந்த சிலர்களும் தோற்று போகிறார்கள். What is the plan for God to reverse evil? இந்த எதிரடையான சூழ்நிலைகளை நேர்முகமாக மாற்ற தேவனுடைய திட்டம் என்ன? Evil started for humans starting from Genesis 3. இந்த தீமையான காரியங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எனில் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. But God in his omniscience had known this evil since the foundation of the world. தேவன் சர்வ ஞானியாக இருந்தபடியினால் அவருக்கு இவைகள் எல்லாம் நடக்கும் முன்பே சகலத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். God had known all these things beforehand. அவர் தொடக்கத்திலிருந்தே முடிவை பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். So God had already had a plan for that. அதனால் தேவனுக்கு இதை குறித்தான ஒரு நல்ல திட்டம் இருந்தது. God, before allowing evil to exist, he had also the plans to reverse the evil. தேவன் இந்த தீமையான காரியங்களை அவர் அனுமதிப்பதற்கு முன்பாக இந்த தீமையான காரியங்களை எப்படி நேர்முகமாக மாற்றுவதற்கு உரிய திட்டத்தையும் அவர் வைத்திருந்தார். You may be asking right now. நீங்கள் இப்பொழுது ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். I'm undergoing through a lot of suffering in my day-to-day life.
நான் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துன்பங்களோடு நான் கடந்து செல்கிறேனே. That cannot be explained by mere words. அது என்னுடைய வாய்கள் வருகிற வார்த்தைகளால் அதை சொல்ல முடியாது. Some people could even say that I am the most suffering person in this earth right now. சிலர் இப்படியாக கூறுவார்கள், நான் தான் இந்த உலகத்திலே அதிகப்படியான வேதனைகளை சந்திக்கிற நபராக இருக்க முடியும் என்று. But the Bible has a solution for you. ஆனால் வேத புத்தகம் உங்களுக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை கூறுகிறது. The first remedy for evil and suffering is this salvation provided by our God. தீமையான காரியத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு வேதம் கூறுகிற முதல் ஆறுதல் செய்தி என்னவெனில் ரட்சிப்பு. வேதம் சொல்லுகிற ரட்சிப்பு. We must be saved. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். Saved from what? எதிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும்? From the wrath of God. தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து. We should receive the love of God. நாம் தேவனுடைய அன்பை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Evil started in rebellion against him. தீமையானது தேவனுக்கு விரோதமாக கிளர்ச்சியை ஏற்படுத்துகிற போது not only for Adam, அது ஆதாமிற்கு மட்டுமல்ல, not only for the fallen angel, அது விழுந்து போன தூதர்களுக்கு மட்டுமல்ல, each and every person who violates the moral laws of God is in rebellion against God. தேவனுடைய நல்லொழுக்க அந்த கோட்பாட்டிலிருந்து வழி விலகக்கூடிய எல்லா நபர்களையும் இந்த தீமையானது தாக்குகிறது. They are committing evil every day in their life. அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தீமையான காரியங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். Romans chapter 1 neatly and perfectly describes that. ரோமர் 1ஆம் அதிகாரம் இதை குறித்து மிகவும் தெளிவாக கூறுகிறது. We should be saved from the condemnation that is going to be coming to this world. தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்று அது கூறுகிறது. God loved us. தேவன் நம்மை நேசிக்கிறார். God himself sacrificed himself for us. தேவன் தன்னையே ஒரு தியாக பலியாக நமக்கு கொடுத்தார். He suffered in the place where you and I should be suffering. நாம் எந்த இடத்திலே பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டுமோ அந்த இடத்திலே சர்வ வல்லமை உள்ள தேவன் பாடுகளை அனுபவித்தார். The first evil we should be delivered from is the eternal evil of hell. நாம் முதலாவது தீமையிலிருந்து வெளிவர வேண்டிய காரியம் என்னவெனில், நமக்கு இருக்கக்கூடிய முதல் தீமை என்னவெனில் அந்த நித்திய நரகத்திலிருந்து நாம் வெளிவருவதே. God has a remedy for that. தேவனுக்கு அதற்கு ஒரு திட்டம் உண்டு. தேவனுக்கு அதற்கு ஒரு ஆறுதல் செய்தி உண்டு. தேவனிடத்திலிருந்து ஒரு ஆறுதல் செய்தி உண்டு அதற்கு. He suffered in the place where you and I should be suffering, in the mount of Golgotha. கொல்கதா என்கிற மலையிலே, கொல்கதா என்கிற மலையிலே நீங்களும் நானும் சந்திக்க வேண்டிய சில பாடுகளை அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சந்தித்தார். Revelation chapter 13 verse 8 says that he is the lamb slain before the foundation of the world. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் இதைதான் கூறுகிறது. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று. Our God is not a God who overlooks our suffering, who rejoices in our suffering, but he is a God who participated in our suffering. நம்முடைய தேவன் நமக்கு வருகிற சில பாடுகளை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறவர் அல்ல, ஆனால் நம்முடைய பாடுகளிலே அவர் பங்கு கொள்கிறவராக அவர் இருக்கிறார். He gave himself as a ransom for us. தேவன் அவரையே நமக்காக ஒரு தியாக ஜீவ பலியாக கொடுத்தார். He died for us that we should live eternally, liberated from the clutches of sin and evil and suffering with him in a joyous state forever and ever. நான் அவரோடு என்றும் உறவு கொள்ளும்படியாக, அவருக்குள் நிலைத்திருக்கும்படியாக, இந்த பாவம் என்கிற வல்லமையில விடுவிக்கும்படியாக தேவன் தம்மையே தியாக பலியாக நமக்கு கொடுத்தார். He had given up himself to the extremes. He got gone into the extremes so that we should be saved from the eternal hell. நாம் நரகாக்கினிலிருந்து விடுதலை ஆகும்படியாக தேவன் அந்த பாடுகளின் ஆழத்திற்குள்ளாக சென்றார். Christ sacrificed himself for us. இயேசு கிறிஸ்து தம்மையே ஒரு தியாகமாக, ஒரு பலியாக, அவர் காணிக்கையாக கல்வாரி மலையிலே தன்னையே கொடுத்தார். Are you believing me as your Lord and Savior? நீங்கள் அவரை ஒரு இரட்சகராக, ஒரு நேசிக்கிற ஒரு நபராக விசுவாசிக்கிறீர்களா? Then you have a hope.
அப்படி விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. John chapter 1 verse 12 says that, யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் கூறுகிறது, all those who believe in the Lord Jesus Christ and accept him, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ everyone becomes the children of God. அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் என்று அந்த வேத புத்தகம் சொல்கிறது. The first evil you should be liberated from is the eternal evil. When at the moment you believe in the Lord Jesus Christ as your Savior and Redeemer, you are liberated from the clutches of eternal evil, the hell. நாம் முதலாவது தேவனுடைய அந்த அன்பையும் அவருடைய அந்த பரிவையும் நாம் விசுவாசித்து நாம் அவர் பக்கமாக சாருகிற வேளையிலே குறிப்பாக நரகாக்கினிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக நாம் மாறுகிறோம். We are liberated from the eternal evil. நாம் நரகாக்கினிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். Then as Christians, what evil should be liberated from? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இனிமேல் எந்த தீமை நம்மை விட்டு நீங்க வேண்டியதா இருக்கிறது? We should be delivered from the moral evil and suffering. நாம் நமக்குள்ளாக எழும்புகிற சில தீமையான காரியங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும். By day and step by step, God helps us in overcoming these obstacles in midst of ups and downs and falls. நாளுக்கு நாள் நாம் தேவன் பட்சமாக நாம் முன்னேறுகிற வேளையிலே நாம் சில சரிவுகள், சில வீழ்ச்சிகள், சில போராட்டங்கள் வழியாக நாம் செல்கிற வேளையிலே இந்த காரியங்கள் நம்மை விட்டு நீங்கி நாம் ஒவ்வொரு நாளும் அவரை போல மாறுகிறோம். Even though we will not be able to attain a perfection state without the moral evil in this life. நாம் இந்த உலகத்திலே எல்லா கெட்ட காரியங்களும் ஒழித்து அவரை போல நிச்சயமாக இந்த உலகத்திலே நாம் மாற முடியாது. But God helps us to grow in a state. ஆனால் அந்த நிலைக்கு நாம் செல்வதற்கு தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். But God has promised us that we will all be liberated from the moral evil. ஆனால் தேவன் கூறுகிறார், நிச்சயமாக நமக்குள்ளாக எழும்புகிற சில தீமையான காரியங்களை நாம் விடுதலை ஆக முடியும் என்று அவர் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறார். When will we be finally be liberated? எப்பொழுது நாம் முழுமையாக விடுவிக்கப்படுகிறோம்? 1 John chapter 3 verse 2 says, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறுகிறது, Beloved, now are we the sons of God, and it doth not yet appear what we shall be, but we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னமும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Some people misinterpret this verse. இந்த வார்த்தையை அநேகர் தவறான முறையிலே விளக்கம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். They say that once we shall see Jesus as he is, we shall become like equal to Jesus Christ. நாம் ஒரு முறை தேவனை தரிசித்து விட்டால் நாம் அவருக்கு ஒப்பாகவே நாம் இருக்கிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். When we will be transformed, நாம் அவரை போல மறுரூபமாகிற வேளையிலே we shall not become equal to Jesus Christ, that his attributes, his incommunicable attributes will not be shared with us at any time. நாம் அவருக்கு ஒப்பனையான சில காரியங்கள் நம்மோடு ஒருபொழுதும் பகிரப்படுவதில்லை. But ஆனால் what we shall become is, நாம் எவ்வாறு மாறுகிறோம் என்றால், we shall possess a glorified body just like the glorified body of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிற்கு இருக்கிற அந்த மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாகவே நாம் மாற்றப்படுகிறோம். That glorious body shall sin no more, shall be tempted no more. அந்த மகிமையின் சரீரமானது ஒருபொழுதும் பாவத்திற்குள்ளாக ஒருபொழுதும் சோதனைக்குள்ளாக உட்படவே செய்யாது. We are groaning for that day. அந்த நாளிற்காகவே நாம் ஏங்கி தவித்து நிற்கிறோம். We are expecting that moment. அந்த குறிப்பிட்ட தருவாய்க்காகவே நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். It may delay, அது ஒருவேளை காலதாமதமாகலாம். It may happen in our time or even after our times. ஒருவேளை அவைகள் நம்முடைய காலத்தில் நடக்கலாம் அல்லது நமக்கு பின்பாக உள்ள காலங்களில் அவைகள் நடக்கலாம். Even though
we did not know the chronology of the event, நாம் அதற்கு திட்டமும் தெளிவுமான ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை நாம் கூற முடியாவிட்டாலும் we are sure about the certainty of that event. ஆனால் அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்தான ஒரு தெளிவு நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். God will remove every temptation, every evil thoughts and lust from our mind forever and ever. தேவன் அவ்வேளையிலே நமக்குள்ளாக எழும்புகிற அந்த இச்சை, நமக்குள்ளாக எழும்புகிற அந்த தீமையான காரியங்களை முழுவதுமாக நீக்கி நம்மை மறுரூபமான ஒரு சரீரமாக மாற்றி விடுவார். Then thirdly, மூன்றாவதாக removal of natural evil. மூன்றாவதாக இயற்கை தீமையிலிருந்து, இயற்கை தீங்கிலிருந்து விடுதலை. That is achieved by we receiving immortal bodies. நாம் அழியாத சரீரத்தை பெறப்போகிறபடினாலே, and also by the creation of a new heaven and a new earth that will be without any evil and suffering at all. நாம் புதிய வானம் புதிய பூமிக்கு செல்கிற வேளையில் அங்கு எந்த விதமான பாடுகளும் எந்த விதமான தீங்குகளும் தீமைகளும் அங்கு இருப்பதில்லை. There is no killing, no murder. அங்கு எந்த விதமான கொலையும் அங்கு எந்த விதமான தீமைகளும் அங்கு நேரிட போகாது. No death, அங்கு மரணம் இல்லை. no weeping and crying, அங்கு அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை. no tsunamis, no tornadoes, no landslides. அங்கு எந்த விதமான இயற்கை பேரிடர்களும் இருப்பதில்லை. no viruses, அங்கு நுண்கிருமிகள் இருப்பதில்லை. no diseases, அங்கு எந்த விதமான நோய்களும் வருவதில்லை. no hungerness, அங்கு பசி இல்லை. no need for money, அங்கு பணம் என்பது தேவையில்லை. no need for fame and glory, அங்கு பேர் புகழ்ச்சி அவசியமில்லை. no tiredness, அங்கு சோர்ந்து போகுதல் இளைப்படைதல் இல்லை. God has promised that. தேவன் அதை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். He will surely do that. அந்த இடத்திற்கு நாம் ஒரு நாள் செல்ல இருக்கிறோம். This is only for those who are liberated from the eternal evil by the salvation. இந்த ஆசீர்வாதமான இந்த காரியம் யாருக்கு மட்டும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த நரக ஆக்கினைக்கு தப்பித்து தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மாத்திரம் மட்டுமே. Have you accepted Lord Jesus Christ as your personal savior? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? Or still you are blaming God for things which he did not committed? அல்லது தேவனுடைய வாழ்க்கையிலே செய்யாத சில நிகழ்விற்காக தேவனை தெரியாமல் பழித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Stop that. அதை நிறுத்துங்கள். Believe in God. தேவனை விசுவாசியுங்கள். Take your responsibilities. உங்களுடைய பொறுப்பிலே நீங்கள் கவனமாக இருங்கள். Accept your mistakes. உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்கள். Receive Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். He will instantly remove your eternal evil. தேவன் உடனடியாக உங்களுடைய அந்த நரகாக்கினையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி, He will start renewing your mind. உங்களுடைய மனதை அவர் மறுரூபமாக்குவார். And he will consummate that by transforming your body unto his likeness. அவரை போல சாயலுக்கு ஒப்பாக நம்முடைய காரியங்களை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். And also he will place you in a new heaven and new earth where there will be no evil and no iniquity at all. இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் புதிய வானத்திற்குள்ளாகவும் புதிய பூமியிற்குள்ளாகவும் அழைத்து அவர் ஒப்பாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அங்கு அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, தீமை இல்லை. I present you this invitation. நான் இந்த காரியத்தை, இந்த சுப செய்தியை உங்கள் முன்பாக வைக்கிறேன். This is the good news. இது நற்செய்தியாக இருக்கிறது. There is no good news apart from this good news for the answer for the concept or evil and suffering. இந்த தீங்கிலிருந்து விடுபடுவதற்கு இதை தவிர வேறு எந்த நற்செய்தியும் வரப்போவதில்லை. And now we are going to answer critics who critique the Holy Bible, who criticize God and claim that there is no God. இந்த வேளையிலும் நாம் நாத்திகர்கள் சொல்லுகிற சில விதமான எதிரடையான கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுக்க இருக்கிறோம். First we are going to answer critics. நாம் முதலாவது சந்தேகவாதிகள் மற்றும் கேள்விகள், பலவிதமான கேள்விகள் எழுப்புகிறவர்களுக்கு நாம் பதில் கொடுக்க இருக்கிறோம். Whenever there is an evil in any forms, தீமையானது பல ரூபங்களிலே இருக்கிற வேளையிலே, some people will show up, say that
God is only responsible for this. If there is a God, why this should happen? Why there is a God doing this like this and that and so on? பலவிதமான தீமைகள் பல வடிவங்களிலே வருகிற வேளையிலே தேவன் ஏன் இவைகளை அனுமதிக்கிறார், தேவன் இருக்கிறார் என்று இவைகள் வர முடியுமா என்று பலவிதமான கேள்விகள் எழுப்புகிறோம் காண்கிறோம். But I want to remind you a simple truth right now. ஆனால் இந்த வேளையிலே உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மையை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். These critics who criticize God and Bible, இந்த சந்தேகம் எழுப்புகிறவர்கள், இந்த தேவனுக்கு முரணான காரியங்களை பேசுகிறவர்களுக்கு நான் கூறுகிற காரியம் என்னவெனில், they ignore the fact of human sin when criticizing God. இந்த சந்தேகிப்பவர்கள், இந்த கேள்வி எழுப்புகிறவர்கள் குறிப்பாக மனிதன் செய்கிற பாவங்களையும் அவன் செய்கிற சில அசுத்தங்களையும் மறைத்துவிட்டு தேவனை மட்டும் குற்றம் சொல்லுகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். For example, உதாரணமாக an incident happened few months back in our state. நம்முடைய தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு காரியத்தை, சில மாதங்கள் முன்பாக நடந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். A little boy fell into a deep borewell that remained unclosed. ஒரு ஆழ்துளை கிணறுக்குள்ளாக ஒரு சிறுவன் விழுந்ததை நாம் எல்லோரும் அறிந்தோம். He fell into that borewell because it was not properly closed. அவன் அந்த ஆழ்துளை கிணறுக்குள்ளாக விழுவதற்கு காரணம் என்னவெனில், அந்த ஆழ்துளை கிணறானது முழுவதுமாக மூடப்படாததினால் அதற்குள்ளாக விழுந்தான். Many steps were taken to rescue him from this hole. அவனை அந்த ஆழ்துளை குளரிலிருந்து எடுப்பதற்காக பலவிதமான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருந்த போதிலும் prayers were offered in every religious sites and to every gods which people knew. இங்கொன்றும் அங்கொன்றுமாக பல இடங்களிலிருந்து பலவிதமான தொழுகைகள், பலவிதமான ஜெபங்கள் ஏறெடுக்க போதிலும் many efforts were taken on the human side to rescue him alive. பலவிதமான பிரயாசங்கள் மேற்கொண்டு அவனை அதிலிருந்து எடுக்க வேண்டும் என்கிற எத்தனைப்பட்ட பிறகும் but he was not brought back alive. அவன் உயிரோடு அந்த ஆழ்துளை கிணறிலிருந்து மீட்கப்படவில்லை. Some blame that if there is a God, he could have come in or he could have rescued him easily in a moment. Why did God didn't do that? Is that a child unrighteous or is that child committed a serious crime? That child is a good child, you know. அந்த வேளையிலே அநேகர் கூறுகிற ஒரு காரியம் என்னவெனில், தேவன் உண்மையாக அன்புள்ளவராக இருந்திருந்தால், அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருந்திருந்தால் அந்த வேளையிலே அங்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி அந்த சிறிய பையனை அவர் உயிரோடு எழுப்பியிருக்கலாமே, அல்லது அவனை இவ்வளவு பிரயாசம் இவ்வளவு ஜெபங்கள் மத்தியிலும் இருந்த போதிலும் அவர்கள் நிச்சயமாக மீட்டிருக்கலாமே என்கிற ஒரு குற்றச்சாட்டை தேவன் பக்கத்திலே வைத்தது அநேகர் உண்டு. But always they had hidden the fact of their human sin and their human inability and their human wrongdoing by only opening or only laying the borewell and not properly closing it. That is the reason why that child fell into that, not because God pushed him into that. தேவன் ஒருபோதும் அந்த சிறிய பையனை அந்த ஆழ்துளை கிணறுக்குள்ளாக தள்ளிவிடவில்லை. நம்முடைய மதியினத்தினாலே, நம்முடைய புத்தியினத்தினாலே அந்த ஆழ்துளை கிணறு மூடப்படாதது நிமித்தமாக அந்த சிறுவன் அந்த ஆழ்துளை கிணறுக்குள்ளாக விழுந்து மரித்து விட்டான். இவருக்கு தேவன் பொறுப்பாளி ஆக முடியாது. மேலும் natural evil is necessary in this time. This is a shock. This may be a shocking for you. இந்த வேளையிலே சில விதமான இயற்கை அழிவுகள் நிச்சயமாக அவசியம். இது ஒருவேளை உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். You might be surprised with that. நீங்கள் ஒருவேளை இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படலாம். Are you desiring for people to be killed in a disaster? நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஜனங்கள் கொல்லப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று. No, certainly not. நிச்சயமாக இல்லை. Don't misunderstand me. என்னை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். But ஆனால் natural laws are built in harmful consequences if we try to ignore them. God established natural laws in a way like that. இயற்கை விதிகளை தேவன் திட்டமும் தெளிவுமான முறையில் படைத்திருக்கிறார். அந்த இயற்கை விதிகளுக்கு முரணான சில காரியங்களை நாம் செய்கிற வேளையிலே அதன் விளைவாக ஏற்படக்கூடிய சில விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். If you hit a person, நாம் ஒரு மனிதனை நாம் அடித்தால் he gets hurt. அவன் நிச்சயமாக காயப்படுவான்.
Suppose ஒருவேளை if some people in this world are gifted with the ability to overcome every natural disasters, nothing can harm them. ஒருவேளை சில மனிதர்கள் இந்த பூமியிலே எல்லா விதமான இயற்கை பேரிடர்களிலிருந்து வெளிவர முடியும் என்கிற ஒரு நிலைமையில வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் எல்லா விதமான இந்த இயற்கை பேரிடரிலிருந்து வெளிவந்திருப்பார்கள். அவர்களை எதுவுமே தாக்க முடியாது. But they can hurt other people. அவர்கள் மற்றவர்களை தாக்க முடியும், ஆனால் அவர்களை எதுவும் தாக்க முடியாது. If that could be a reality like that, that is proposed in films like Superman and so on. நாம் திரைப்படங்களை பார்க்கிற வேளையிலே இந்த சூப்பர்மேன் என்று சொல்லப்படுகிற சில மனிதர்களைப் போல நாம் இருந்தால் there will be an imbalance in the ecosystem. அது இயற்கை விதிகளுக்கு சற்று சமநிலை இல்லாதபடிக்கு முரணாகவே காணப்படுகிறது. Utter chaos. அங்கு பலவிதமான ஒரு ஒழுங்கின்மையை நாம் அங்கு பார்க்க முடியும். Suppose if a great terrorists are gifted with the ability to kill every person, but they cannot be killed. இப்பொழுது ஒரு தீவிரவாதிக்கு எல்லாவரையும் எல்லா பூமியில் உள்ள எல்லா சக மனிதர்களையும் கொல்ல முடியும் என்கிற ஒரு அதிகாரம் அவனுக்கு இருந்து அவனை யாராலும் கொல்ல முடியாது என்கிற ஒரு நிலைமை வந்திருந்தால் would you and I be safe and secure in this time right now? நாம் இந்த இடத்திலே அமைதியாக நிதானமாக இருந்து இந்த காரியங்களை நாம் பேசிக்கொண்டோ கேட்டுக்கொண்டோ இருக்க முடியுமா? No one could execute capital punishment upon him. அந்த மனிதனுக்கு மரண தண்டனை யாராலும் அளிக்க முடியாது. So that there should be a balance. சமநிலை பிரமாணம் என்பது நிச்சயமாக வேண்டும். So removal of natural evil would be fitting only if the moral evil is removed in the minds of man in the first place. மனிதனுக்கு உள்ளாக இருக்கிற சில தீங்குகள் அவனை விட்டு அகலாத வரை நிச்சயமாக இயற்கை தீங்குகள் இருக்க வேண்டும். இல்லாதபடி அப்படி இல்லை எனில் அவன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள முடியாது. Not only that, அது மட்டுமல்ல, finite beings have needs. Hurt comes when these needs are not met. நம்மை போன்ற சிறியவர்களுக்கு இந்த வேதனை தேவைகள் சந்திக்கப்படாத போது வருகிறது. There are lessons in that. அதற்கு अनेक பாடங்கள் இருக்கிறது. We see from the Bible that God allowed the natural evil following the entrance of the moral evil. First moral evil occurs, then natural evil follows. நாம் வேதத்திலிருந்து பார்க்கிற வேளையிலே முதலாவது மனிதனுக்கென்று தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சில சுவாபங்கள் இருக்கிறபடினாலே அங்கு இயற்கை சம்பந்தப்பட்ட சில அழிவுகள் வருகிறதை தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். So the reversal order should be like that. அதனால் அதற்கு எதிரான காரியத்தை நாம் பார்க்கிற வேளையிலே first moral evil should be removed, then natural evil should be removed. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சுவாபங்கள் மாறினால் இயற்கை சம்பந்தப்பட்ட சில காரியங்கள் நிச்சயமாக மாறிவிடும். How moral evil can be removed? Only through the grace of God. எப்படி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சில சுவாப நிலைகள் மாற முடியும்? நிச்சயமாக கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே. That is why salvation is very much important. அதனால் தான் நான் முன்பாகவே உங்களுக்கு கூறினேன் இந்த ரட்சிப்பு என்பது மிக மிக அவசியம் என்று. God allows evil to let us know that we are not in control of everything. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில விதமான உபத்திரவங்களையும் தீமைகளையும் அனுமதிப்பதற்கு காரணம் எல்லா காரியங்களும் மனித கட்டுப்பாட்டிற்கு உள்ளாக இல்லை என்பதை நாம் உணர்வதற்காகவே. Human beings at times become proud that they have conquered everything and they seem to believe that there is nothing for them to conquer. மனிதகுலம் தனக்குள்ளாகவே மேன்மை பாராட்டி நானே பெரியவன் என்னால் சகலத்தையும் ஆள முடியும் என்கிற ஒரு ஆணவத்திற்குள்ளாக சென்று விடாதபடிக்கு தேவன் அநேக காரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார். A little virus called corona has now trashed the whole total economic system of the world. உலகளாவிலே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நிலையை ஒரு சிறிய வைரஸ் ஆனது எந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டது என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். We should think of ourselves right now. நாம் தற்பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. Proud? நாம் நமக்குள்ளாக பெருமை இருக்கிறதா? Are we claiming that we know everything? நாம் மெச்சிக்கொள்கிறோமா நமக்கு எல்லாம் தெரியும் என்று? Let us change. நாம் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
Not only we came to know the limitations of us, நாம் நம்முடைய எல்லையை அறிந்திருக்கிறது மட்டுமல்லாமல் evil and suffering make us realize our need for him. இந்த தீமையான காரியங்கள் வருகிற வேளையிலே நாம் தேவன் எவ்வளவு நமக்கு தேவைப்படுகிறார் என்பதை நாம் உணர்கிறோம். Sometimes சில வேளைகளிலே when some kind of evil occurs or suffering occurs, சில விதமான தீமைகள் சில விதமான உபத்திரங்களை நாம் சந்திக்கிற வேளையிலே no money can change it. எந்த விதமான பணமும் அந்த தீமையிலிருந்து நம்ம விடுவிக்க முடியாது. No treatment can alter it. எந்த விதமான சில சிகிச்சைகளும் நம்மை விடுவிக்க முடியாது. No one can give hope about it. எந்த விதமான நபர்களும் நமக்கு அவைகளிலிருந்து விடுதலை ஆவதற்கு நம்பிக்கை கொடுக்க இயலாது. The only one who could rescue in that moment is not an atheist but the living God. அந்த குறிப்பிட்ட சூழலிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு யாருமே இல்லாத நிலையிலும் நம்மை விடுதலை ஆக்க ஒருவர் உண்டு, அதுவே ஜீவிக்கிற தெய்வம், நாத்திகர்கள் அல்ல. God allows it for that reason. தேவன் சில விதமான தீமைகளை அதற்காகவே நம்முடைய வாழ்விலே அவர் அனுமதிக்கிறார். Not only to realize our limitations but also to look for him. நம்முடைய அந்த பரிபூரண எல்லையை நாம் அறிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, நாம் அவரை தேட வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்விலே அவர் சில உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். Praise God if you are turning to God because of your suffering. தேவனை துதியுங்கள், இந்த தீமையின் விளைவாக நீங்கள் தேவனிடத்தில் திரும்பினால். If you are not still turning to God in spite of your evil suffering you are facing in your life, you will end up in a very pathetic situation. நாம் இந்த தீமைகள் வந்த பின்பாகவும் தேவனிடத்தில் நாம் திரும்பவில்லை என்றால் நிச்சயமாக நாம் ஒரு கொடூரமான முடிவை சந்திக்க நேரிடலாம். Sometimes சில வேளைகளிலே God doesn't always reveal the reason. எல்லா வேளைகளிலும் தேவன் இந்த சோதனைக்கான அந்த காரணங்களை நமக்கு வெளிப்படுத்துவதில்லை. Sometimes we as believers, விசுவாசிகளாகிய நமக்கு சில வேளைகளிலே we are confused with a question. நாம் சில கேள்விகள் மூலமாக நாம் சலசலப்படுகிறோம். I live for God. நான் தேவனுக்காக தானே வாழ்ந்தேன். I am trying to live for God in an upright manner. நான் தேவனுக்காக ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தானே நான் இருந்தேன். I have not altered my conscience. நான் என்னுடைய மனசாட்சியை எந்த விதத்திலும் நான் கரைப்படுத்தாது பாதுகாத்துக் கொண்டேனே. I give for God. நான் என்னையே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தேனே. I live for God. நான் ஆண்டவருக்கு என்று தான் நான் வாழ்ந்தேன். Then why? பின்பு ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய பாடுகள், இவ்வளவு வேதனைகள்? Suffering. பின்பு ஏன் எனக்கு இவ்வளவு உபத்திரவங்கள்? Then why this disease? பின்பு ஏன் எனக்கு இந்த வியாதி? Then why this accident? பின்பு ஏன் எனக்கு இந்த விதமான விபத்து? Then why this backbiting? பின்பு ஏன் இப்படிப்பட்ட புறம் பேசுகிற அந்த சூழலுக்குள்ளாக நான் செல்ல வேண்டும்? Gossiping. சில கோல்முட்டுதலுக்கு நடுவாக நான் செல்ல வேண்டும். Day in and day out, I am thrashed and crushed in my life. ஒவ்வொரு நாள் ஆரம்பத்திலேயும் முடிவிலையும் நான் மிகவும் கசக்கி பிழியப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக நான் செல்கிறேனே. Families. என்னுடைய குடும்பங்கள் வாயிலாக, By my relatives. என்னுடைய சொந்த நபர்கள் மூலமாக, In my workplace. என்னுடைய வேலை ஸ்தலத்திலே, In my church. என்னுடைய சபையிலே God sometimes allows that without revealing the reasons. ஆண்டவர் சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சில தீமையான உபத்திரவங்களை அனுமதிக்கிறார், காரணங்கள் இல்லாதபடிக்கு, நமக்கு அந்த காரணங்களை வெளிப்படுத்தாது. The classic example is the life of Job. மிக சிறந்த உதாரணம் யாரெனில் யோபு பக்தனுடைய வாழ்க்கை. On the other side of the curtain, what happened is we know. நமக்கு திரைமறைவிற்கு பின்பாக என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம். Satan going before God and demanding that Job to be put on a trial and so on. சாத்தானானவன் தேவனுக்கு முன்பாக நின்று யோபு இப்படியாக ஒரு பாடுகளின் குகைக்குள்ளாக நடத்த வேண்டும், அப்படியாக ஒரு உபத்திரவத்திற்குள்ளாக நான் கொண்டு செல்ல போகிறேன் என்ற தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடந்த உரையாடலை நாம் அறிவோம். But Job
didn't have a hint about that until he died. ஆனால் யோபுவிற்கோ அதை குறித்தான எந்த விதமான ஒரு சிறிய அளவு கூட தகவல் அவருக்கு தெரியாது அவருடைய வாழ்நாள் முடியும் வரை. God didn't reveal it to him. தேவன் யோபுவிற்கு அதை வெளிப்படுத்தவில்லை. But God wanted him to patiently endure the suffering until blessed by God in a double fold manner. ஆனால் தேவன் யோபுவை இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கும் வரையிலும் அவருக்கு அந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்தவில்லை. So if we love God and God allows suffering in our life, it is for his glory and it is for the betterment of our life and it is for our life that sometimes we in this life will not be able to know, but in the eternity we shall praise God for that. சில வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில விதமான உபத்திரவங்கள் சோதனையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற வேளையிலே அதை குறித்து நாம் கலக்கம் அடைய வேண்டாம். தேவன் அதற்கு காரணங்களை சொல்ல வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். அவைகள் இந்த உலகத்தில் வேணால் மறைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் வருகிற உலகத்திலே அவைகள் நமக்கு திட்டமும் தெளிவுமாக தேவன் அவைகளை நமக்கு வெளிப்படுத்தலாம். We shall all praise God for that. அந்த பாடுகளின் உபத்திரவங்களின் நடுவிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவெனில் நாம் தேவனை துதிக்க வேண்டும். Now we are getting into the interesting part, that is to answer atheist. நாம் இப்பொழுது ஒரு முக்கியமாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூழலுக்குள்ள நாம் செல்ல இருக்கிறோம். அது என்னவெனில் இந்த நாத்திகர்களுக்கு பதிலளிக்கிற காரியங்கள். Whenever there is an evil, either moral or natural or supernatural, எந்த விதமான தீமைகள் வருகிற வேளைகள் atheists will jump in the forefront. இந்த நாத்திகர்கள் முன்பாக நின்று குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவெனில் There is no God. இங்க பாருங்கள் தேவன் இங்கு இல்லை என்று. I have now some questions. எனக்கு சில கேள்விகள் இருக்கிறது Atheist. இந்த நாத்திகர்களுக்கு. First, முதலாவது, if there is no God as you of people claim, நீங்கள் தேவன் இல்லை என்ற கொள்கையை நீங்கள் தூக்கி பிடிப்பீர்களானால் why complained him that is a non-existent being for everything? பின்பு இல்லாத தெய்வத்தை குறித்து நீங்கள் ஏன் குறை கூற வேண்டும்? If there is a problem, if there is an evil, you should find the ample and correct solution. That is what you are expected to do. நீ சில விதமான தீங்குகள் சில விதமான உபத்திரங்கள் வருகிற வேளையிலே அதற்கு சரியான தீர்வை நீங்கள் கண்டுபிடியுங்கள். அதுவே நீங்கள் செய்ய தகுந்தவை. Instead, அதற்கு பதிலாக according to you, உங்களை பொறுத்தவரையில் you are blaming a person who is non-existent. Why speaking about a non-existent person? நீங்கள் ஏன் இல்லாத ஒரு நபரை குறித்து நீங்கள் ஒரு குறை கூடும்படியான விவாதத்தை எடுத்து வருகிறீர்கள்? I am speaking about God because I believe he do exist. நான் தேவனை குறித்து பேசுகிறேன் ஏனெனில் தேவன் இங்கு இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். According to you, God doesn't exist. Why speak about him? That is a useless thing. நீங்கள் தேவன் இல்லை என்ற மறுப்பு கொள்கையோடு இருப்பீர்களானால் பின்பு ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் எடுத்து பேசுகிறீர்கள்? If you believe in God, you can speak about God and you can ask why God you are allowing this to happen. You doesn't believe in God, you believe that there is no God, then why you are speaking about a non-existent person all the time and wasting your life? நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு வேதத்தின் மூலமாக நான் கூறுகிற அந்த பதிலை நீங்கள் பெற்று ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனால் நீங்கள் தேவன் இல்லை என்ற மறுப்பு கொள்கையை நீங்கள் தூக்கி பிடிப்பீர்கள். ஆனால் பின்பு ஏன் இந்த காரியத்தை குறித்து அதிகப்படியாக விவாதிக்கிறீர்கள்? The second question is, இரண்டாவது கேள்வி என்னவெனில் the theory of evolutionism which you always lift up and you always proclaim as your inspired word. எப்பொழுதும் நீங்கள் இந்த பரிணாம கொள்கையை குறித்து நீங்கள் அதிகப்படியாக பேசுகிறபடினாலே எப்பொழுதும் அதையே நீங்கள் உயர்த்தி அந்த பரிணாம கொள்கையை உயர்த்தி பிடித்து பேசுகிறபடினாலே But that theory of evolution itself is a random progression of evil. World started by a blast, world started by a big bang, and it has come through a lot of suffering, lot of disasters, and it has progressed. Basically, the theory of evolution is the survival of the fittest. Only the fittest will survive, the rest of it will fall. அந்த பரிணாம கொள்கையே என்ன கூறுகிறது என்ற ஒரு தீமையான காரியத்தையே கூறுகிறது. உலகமானது வெடிக்கப்பட்டு உலகமானது சிதறப்பட்ட நிலையிலே இங்கொன்றும் அங்குமாக சிதறியே என்ன செய்தது உலகம் உருவானது என்கிற அந்த கொள்கையே அவைகள் கூறுகிறது. அதுவும் ஒரு தீமையே கூறுகிறது. Your theory
itself is a progression of evil, then why are you complaining about the evil? உங்களுடைய நீங்கள் தூக்கி பிடிக்கிற அந்த கொள்கையே தீமையிலேயே இருந்துதான் வந்தது. பின்பு ஏன் சில விதமான தீமையான காரியங்கள் நடக்கிற வேளையிலே தேவனை நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள்? Third question I want to pose to you is, மூன்றாவது கேள்வி உங்கள் மத்தியில் நான் வைக்கிற காரியம் என்னவென்றால், you always blame God for evil. எப்பொழுதும் நீங்கள் தேவனையே இந்த தீமையான காரியங்களுக்காக குற்றப்படுத்துகிறீர்கள். Define evil for me. What you can call as an evil thing? எனக்கு நீங்கள் இந்த தீமையான காரியம் என்னவென்றால் என்ன என்பதை குறித்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுங்கள். Under what conditions you could define that? நீங்கள் எந்த விதமான தொகுப்புகளின் வாயிலாக இது தீமை இது நல்லது என்று நீங்கள் அவைகளை பகுத்து பார்க்கிறீர்கள்? Defining evil because everything that stands in contrast against the goodness and nature of God is evil. நான் தீமையான காரியம் என்று எவைகளை பார்க்கிறேன் என்றால் தேவனுக்கு முரணான காரியம் எல்லாமே தீமை என்று நான் பார்க்கிறேன். Murder is evil because God condemns that. கொலையானது ஒரு தீமையான காரியம், ஏனெனில் தேவன் இந்த கொலையை அவர் வெறுக்கிறார், அவர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். ஆகையினால் அது தீமையான காரியம் என்று நான் பார்க்கிறேன். But there is no concept of sin in your belief system. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகளிலே இந்த பாவம் என்கிற காரியமானது முழுவதுமாக இல்லாத பட்சத்திலே நீங்கள் எவைகளை தீமை என்று கூறுவீர்கள்? A thing that is evil for one person is goodness for other person. ஒருவனுக்கு நன்மை என்று கூறுகிற காரியம் இன்னொருவனுக்கு தீமையாகவே இருக்கிறது. What is the criteria to judge whether it is a good or evil thing? நீங்கள் அதை எவ்வாறு பகுத்து பார்க்கிறீர்கள், இது நல்லது இது கெட்டது என்பதை நீங்கள் எவ்வாறு பகுத்து பார்க்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். I am judging things by the written word of God, that is by the Holy Bible, but under what principles will you judge a thing as it as an evil or good? இது நல்லது இது கெட்டது என்பதை நான் எவ்வாறு புரிந்து கொள்கிறேன்? ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் மூலமாக இது நல்லது கெட்டது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நீங்கள் எந்த அடிப்படையில் இது நல்லது கெட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? Thus your reduction ad absurdum argument, that is your logical contradiction argument, becomes ineffective in disproving the existence of God. உங்களுடைய அந்த பொதுவான வாக்குவாதங்கள், பொதுவான சில வாதங்கள் எல்லாம் நிலையில்லாத ஒரு காரியமாக, நிலையில்லாத ஒரு வாதமாக அவைகள் காணப்படுகிறது. So அதனால் sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, don't claim yourself to be an omniscient person. நீங்கள் சர்வ ஞானி என்று உங்களை நீங்கள் கருத வேண்டாம். Even humans are in the beginning stage of exploring the universe. இந்த பிரபஞ்சத்தை ஆராய்கிறதிலே நாம் இப்பொழுதுதான் ஆரம்பத்திற்கு வந்திருக்கிறோம். Don't speak like a person as if you have searched the entire universe and multiverse and seen and proved that there is no God. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதற்கு விடை கண்டுபிடித்த நபரை போல நாம் எழும்பாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். God rewards the humble. தேவன் தாழ்மை உள்ளவனை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். God provides his grace upon the humble people. தேவன் தாழ்மை உள்ளவனுக்கே கிருபை அளிக்கிறார். God opposes the proud one. தேவன் பொறுமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். Even though God will eradicate moral evil and natural evil in eternity, தேவன் நித்தியத்திலே அநேக தீமையான காரியங்களை ஒழித்தாலும் God in his sovereignty has some benefits and blessings in spite of the evil and suffering in this life for we the Christians. ஆனால் இந்த பூவுல வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே சில விதமான பாடுகள் வேதனைகளை அவர் அனுமதிக்கிற வேளையில் அதற்கு திரைமறைவிலே தேவன் பலவிதமான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். I am going to list out some of the blessings because of the evil and suffering which is present in us. நான் சில விதமான ஆசீர்வாதங்களை உங்கள் மத்தியிலே பட்டியலிட விரும்புகிறேன். சில விதமான பாடுகள் உபத்திரவங்கள் வருகிற வேளை அதன் விளைவாக வருகிற ஆசீர்வாதங்களை உங்கள் முன்பாக பட்டியலிட விரும்புகிறேன். First is because of suffering we are learning that the God's ways are the best ones in tackling problems. நாம் சில பாடுகள் வேதனைகள் வழியாக கடந்து செல்லுகிற பொழுது நாம்
ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம், என்னவெனில் தேவனுடைய வழிகள் மட்டுமே சிறந்தவைகள் என்று. Psalms 119 verse 71 says that. இதைதான் சங்கீதம் 119:71 கூறுகிறது. And next is we will be experiencing this sufficiency of God's mighty grace in midst of the suffering. நாம் தேவனுடைய அந்த முழுமைத்துவத்தை, முழுமையான கிருபையை, தேவனுடைய அந்த முழுமையான கிருபையை இந்த பாடுகள் வழியாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். 2 Corinthians chapter 12 verse 9. இதைத்தான் 2 கொரிந்தியர் 12:9 நாம் வாசிக்கிறோம். We are experiencing God's delivering power in situations. John chapter 9 verse 3. யோவான் 9:3 வாயிலாக நாம் இந்த பாடுகளின் வழியாக செல்கிற வேளையிலே தேவனுடைய அந்த விடுவிக்கிற அந்த ஒரு வல்லமைத்துவத்தை நாம் பார்க்கிறோம். In John chapter 9, disciples ask of a person who is born blind. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் ஒரு பிறவி குருடனை பார்க்கிற வேளையிலே இவன் ஏன் பிறவியிலே குருடனாக பிறந்திருக்கிறான் என்ற கேள்வியை முன்வைக்கிற பொழுது, it is not because of his parents, அது அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, not because of his sin, அது அவனுடைய பாவம் அல்ல, because God's name and should be glorified through his suffering. தேவனுடைய நாமம் இந்த மனிதன் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே இவன் இப்படியாக பிறந்திருக்கிறான். Also God's delivering power will be manifested through that person. தேவனுடைய அந்த வல்லமையின் அற்புதம் அந்த மனிதன் வழியாக கடந்து செல்லுகிற வேளையில் அந்த குருடன் பார்வையிடுகிறான் பார்க்கிறோம். And also to realize human limitations, we have discussed that. நாம் நம்முடைய பரிபூர்ண எல்லையை நாம் கண்டுகொள்ள வேண்டும், நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே சில பாடுகளை நாம் அனுமதிக்கிறோம். அதை குறித்து நாம் முன்பாக நாம் பார்த்தோம். And also to develop patience and character building. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பொறுமையும் மேலும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சில தெய்வீக சுவாபங்கள் வளர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில விதமான பாடுகளை அனுமதிக்கிறார். Romans chapter 5 and Hebrews chapter 5 elucidates that. ரோமர் 5:அதிகாரம் எபிரேயர் 5:அதிகாரம் இதை குறித்து விளக்குகிறது. And also to be refined from the impurities. நாம் இந்த பரிபூர்ணம் பரிசுத்தம் இல்லாத சில காரியங்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் சில காரியங்களை சில உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறார். 1 Peter chapter 1 verse 7 says that. 1 பேதுரு 1:7 இதை கூறுகிறது. And also to empathize with the suffering of others just like Jesus empathized with our suffering. தேவன் நம்முடைய பாடுகளை குறித்து அவர் பரிதபிக்கிறவராக இருக்கிறார். நாமும் மற்றவர்களுடைய பாடுகளை நம்முடைய காரியமாக ஏற்ற அந்த பாடுகளிலே பங்கு கொள்ளுவர்களாம் இருக்க வேண்டும். Hebrews chapter 2 verse 18. எபிரேயர் 2:18 இதை குறித்து விளக்குகிறது. Fellowship of Christ suffering. நாம் கிறிஸ்துவினுடைய பாடுகளிலே ஐக்கியம் கொள்ளுவர்களாக நாம் இருக்க வேண்டும். Not only with his future glory, தேவனுடைய அந்த வருங்கால அந்த மகிமைக்கு பங்குள்ளவர்களாக மட்டுமல்ல, but also with his suffering. இவ்வுலகத்திலே அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். Philippians chapter 3 verse 10. பிலிப்பியர் 3:10 இதை குறித்து விளக்குகிறது. And finally, இறுதியாக recognize eternal valuable things in contrast to the things which shall pass away. இந்த உலகத்தில் உள்ள சகல காரியங்களும் ஒளிந்து போகும், ஆனால் அழிந்து போகாத நித்தியமாக இருக்கக்கூடிய காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சில பாடுகளையும் உபத்திரவங்களையும் தேவனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். Sometimes when God allows us through evil and suffering, we will realize that we should keep our eyes not on the things which shall pass away, but on the things that are above. சில விதமான பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக தேவன் நம்மை நடத்துகிற வேளையிலே நாம் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருபோதும் நம்முடைய கண்களை இந்த பூமிக்குரிய காரியங்களில் மட்டுமல்ல, வான் வீட்டிற்கு மேலான காரியங்களிலும் நாம் நம்முடைய கண்களை பதித்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்விலே தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். 2 Corinthians chapter 4 verse 17 and 18. இதைதான் 2 கொரிந்தியர் 4:17-18 விளக்குகிறது. I want to close this briefing. நான் இந்த செய்தியினுடைய இறுதி கட்டத்திற்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். The biblical principles of evil and suffering. இந்த வேதம் இதை குறித்தான இந்த தீமை இந்த பாடுகளை குறித்து வேதம் என்ன கூறுகிறது? As a nutshell, we shall recap all the things what we have seen. ஒரு சிறிய கருத்து சுருக்கமாக
ரத்தின சுருக்கமாக நாம் இவ்வளவு தூரம் பார்த்த காரியங்களை மறுபடியும் திரும்பி பார்க்க இருக்கிறோம். The first is sin has led to evil and suffering, not God. முதலாவது பாவத்தின் விளைவாகவே நாம் இந்த தீமையான காரியங்களையும் பாடுகளையும் நாம் சந்திக்கிறோமே ஒழிய தேவன் ஒருபோதும் தீமையை உருவாக்கவில்லை. And also evil exists in this world, that is a reality. ஆனால் அதே வேளையில் இந்த உலகத்திலே தீமையானது இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Also that God ordains suffering to judge the wicked and to discipline his children. தேவன் இந்த உலகத்திலே சில விதமான உபத்திரவங்களை அனுமதிக்கிறது என்னவெனில் துன்மார்க்கனுக்கு சரியான ஒரு நீதியை அவர் கொடுக்கவும் அதே வேளையில் நீதிமான்களை அவர் தம்முடைய பிள்ளைகளாக அவருடைய சாயலாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்காக சில விதமான பாடுகளை அவர் அனுமதிக்கிறார். Also God allows evil for our spiritual growth. நாம் ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து முன்னேறுவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே சில விதமான பாடுகளை அவர் அனுமதிக்கிறார். God accomplishes good through evil and suffering. தேவனால் தீமையான காரியங்களிலிருந்தும் நன்மையை பிறப்பிக்க முடியும். Example is in the example of Joseph. நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிற வேளையிலே his brothers pulled him, thrown him into a ditch and caused great evil to him. இந்த யோசேப்பிற்கு அவருடைய சொந்த சகோதரர்களே ஒரு பெரிய ஒரு படுகுழிக்குள் தள்ளி அவரை ஒரு பலவிதமான பாடுகளுக்குள்ளாக தங்களுடைய சொந்த சகோதரர்களே அவர் உட்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய ஒரு தீமையாக இருந்தது. He was sold as a slave, he was falsely accused and he was falsely put in jail and served in imprisonment for years and years. அவர் பொய்யான ஒரு குற்றத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டும் அவர் பலவிதமான அசுத்தமான மொழிகளால் அவர் பலவிதமான நிந்தைகளை சகித்தவராகவும் அவர் அந்த சிறைச்சாலையிலே பல ஆண்டுகளாக கழித்ததை நாம் பார்த்தோம். But God used that same evil and suffering and overturned that in a moment and turned it into a great blessing for himself, for his family, for his people and for the whole world. ஆனால் தேவன் அந்த தீங்கு வழியாக அவரை நடத்தியிருந்தாலும் அந்த தீங்கையே தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அந்த தீங்கை அவருக்கு ஆசீர்வாதமாக மாறினபடினாலே அதன் மூலமாக அவருடைய சகோதரர்கள் அவருடைய குடும்பங்கள் மேலும் ஒரு பெரிய ஒரு கூட்டமே அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. God will either remove your evil, தேவன் நம்முடைய பாடுகளை அவர் தீமைகளை அவர் நீக்கிவிடலாம், or else அல்லது God could use that evil and that transform that evil and transform it into a great blessing for you and others for the glory of God. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த தீமைகளை அவர் நீக்கிவிடவும் செய்யலாம், அல்லது அதே தீமையை அவர் நன்மையாக மாற்றி பலரை அந்த தீமையின் மூலமாகவே ஆசீர்வதிக்கவும் முடியும். God has answers to all evil and suffering. தேவன் எல்லா விதமான பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் அவர் தீர்வை அளிக்கிறவராக அவர் இருக்கிறார். If you are still not able to accept that, please read Job chapters 38 to 42. இவ்வளவு விளக்கங்களுக்கு பின்பாகவும் இந்த கருத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனில் தயவு செய்து யோபுவின் புத்தகம் 38 முதல் 38வது அதிகாரத்தில் 42வது அதிகாரம் வரை வாசித்து பாருங்கள். Dear folks, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, we are not going to have this suffering and crying and weeping for the entire eternity. There is a good news. நாம் ஒருபொழுதும் இந்த பாடுகள் உபத்திரங்கள் வழியே முழுவதுமாகவே செல்ல வேண்டுமா என்று கேட்டால் இல்லை, நிச்சயமாக நமக்கு ஒரு சுப செய்தி உண்டு. God will certainly remove any forms of evil from your life. தேவனால் எல்லா விதமான தீமையான உபத்திரவங்களையும் பாடுகளையும் அவரால் மாற்ற முடியும். God will certainly going to do that. தேவன் நிச்சயமாக அவைகளை செய்ய போகிறார். That cannot be changed. அது ஒருபொழுதும் மாறப்போவதில்லை. Its fruition, its fulfillment will be in eternity. ஆனால் இதனுடைய முழுமைத்துவம் எங்கு இருக்குமானால் நித்திய ஜீவனிலே. But in this life, இந்த உலகத்திலே he will help you. இந்த உலகத்திலே நாம் இந்த பாடுகள் வழியாக கடந்து செல்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். He will use that evil and suffering and turn it as a blessing to you and others. தேவன் இந்த பாடுகளையும் இந்த உபத்திரவங்களையும் இந்த தீமைகளையும் அவர் ஆசீர்வாதமாக மாற்ற அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Only thing you have to do is நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவெனில் accept that there is evil. நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும்
தீமை இருக்கிறது என்று. It is caused by me that is disastrous for me. இது என்னாலே உண்டாக்கப்பட்டது என்பதையும் நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். There is a remedy for it also. அதற்கு ஒரு தீர்வும் உண்டு. It is from the biblical God and his holy word, the holy Bible. அந்த தீர்வு எங்கிருந்து இருக்கிறது என்றால் இந்த வேதாகமத்தை எழுதி கொடுத்த அந்த தேவனிடமிருந்தும் இந்த வேதாகமத்திலிருந்தும் அந்த தீர்வு இருக்கிறது. Give your life to Lord Jesus Christ. தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்கள். I am going to close this session with one statement. நான் இந்த செய்தியை ஒரே ஒரு சில வாக்கியங்கள் மூலமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். There is often a question on why do bad things happen to good people. அடிக்கடி எழும்புகிற ஒரு கேள்வி என்னவெனில் ஏன் நீதிமான்களுக்கும் நல்லவர்களுக்கும் பொல்லாத காரியங்கள் நடக்கிறது என்று. It is asked to a theologian who is now with the Lord called R.C. Sproul. R.C. Sproul என்கிற ஒரு இறையியல் மனிதரிடத்திலே இந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது he said like that. அவர் இப்படியாக கூறினார். There is only once in history when evil happened to a good person. வரலாற்றிலே ஒரே ஒரு நல்ல மனிதனுக்கு தான் மகா பெரிய ஒரு தீங்கு இழைக்கப்பட்டது. That is none other than the Lord Jesus Christ. அது யாரெனில் இயேசு கிறிஸ்துவே. He is the one who is worthy to be called a good person. அவர் மட்டுமே நல்லவர், அவர் மட்டுமே நீதிமான், அவர் மட்டுமே பரிசுத்தர் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர். All are sinners. நாம் எல்லோரும் பாவிகள். But that only one righteous person has faced the most vehement evil and suffering who could ever imagine. ஆனால் இந்த உலகத்திலே நீதிமானாக நல்ல ஒரு பரிசுத்தவானாக வாழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே சந்தித்த மகா பெரிய தீமை எண்ணில் அடங்காதவை. But God in his awesome sovereignty and mighty power ஆனால் தேவன் அவருடைய வல்லமை கர்த்தத்துவத்தின்படி has overturned that evil அதே விதமான தீமையை into a blessing that has blessed millions and millions throughout centuries. அந்த தீமையின் மூலமாக தேவன் அநேக ஆயிரங்களை அவரால் ஆசீர்வதிக்க முடிந்தது. The cross, which is a killing machine, has now transformed into a life-giving. சிலுவையானது ஒரு கொலை கருவியாக அது இருந்தாலும் அது அநேகருக்கு இன்றைய நாளில் ஆசீர்வாதமாக விளங்கியது. God can do with your life also. இந்த காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய முடியும். This is the answer from the Bible. இது வேதாகமத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய பதிலாக இருக்கிறது. Hope you are enjoyed by that and blessed by that. நான் நிச்சயமாக இந்த காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். God willing, we will be meeting you with you in another teaching series. Until then, God bless you all. Let the name of the triune God be glorified. Amen. உங்களை அடுத்த ஒரு தலைப்பின் வழியாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.